நம் உடலுக்கு எது தேவையானது, எது சரியானது, எது சரியற்றது என்று ஆராய்ந்து அறிந்து சாப்பிட ஆரம்பித்தால் மனிதனுக்கு மருந்தே தேவையில்லை என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக இருக்கும்போது நாம் உண்ணும் உணவுகளானாலும் சரி, ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் விசேஷமான உணவு வகைகளானாலும் சரி, எல்லாமே நம் உடலுக்குள் சென்று மருந்தாகத்தான் செயல்படுகின்றன. உணவு சரியில்லாத பட்சத்தில் அவர் சாப்பிடும் மருந்தால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. சரியான உணவு முறை பற்றி ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? பசித்தால் மட்டுமே சாப்பிடுங்கள். பசி எடுத்தால்தான் சாப்பிட வேண்டும். இது மிகவும் முக்கியம். முதல் பொழுது சாப்பிட்ட உணவு ஜீரணமான பின்புதான் அடுத்த பொழுது சாப்பிட வேண்டும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. சிலருக்கு சில வேளைகளில் பசியே இருக்காது. பருவநிலை மந்தமாக இருக்கலாம், வயிற்றின் நிலை மந்தமாக இருக்கலாம். அதுபோன்ற நிலையில் சரியாக பசி எடுக்காது. அப்படி இருக்கும் வேளையில் சாப்பிடும் உணவு ஜீரணமாகாது. எப்பொழுது தண்ணீர் குடிப்பது? சாப்பிடும்போது எப்படி தண்ணீர் குடிப்பது என்பது பலருக்கும் உள்ள கேள்வி. சிலர் சாப்பிடும் முன்பு குடிக்கக்கூடாது என்பார்கள். சிலர் சாப்பிட்டு முடித்த 1 மணி நேரம் வரை தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பார்கள். இன்னும் சிலர் உடல் இளைக்க வேண்டும் என்றால் சாப்பாட்டுக்கு முன்னால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் நீங்கள் உண்ணும் உணவு சரியாக ஜீரணமாக வேண்டும் என்றால் சாப்பாட்டுக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சமாக நீரை பருக வேண்டும். 1 டம்ளர், அரை டம்ளர் என்று இல்லாமல் நடுநடுவே தொண்டையை நனைத்துக் கொள்வது போல ஒவ்வொரு மடக்கு தண்ணீரை பருகலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து அரைத்தால் தானே மாவு நன்கு அரைப்படுகிறது. தண்ணீரே சேர்க்காமல் அரைத்தால் கெட்டியாகி விடுகிறது அல்லவா? அதே போல்தான் இதுவும். செரிமானம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உமிழ்நீர் நன்கு சுரக்க வேண்டும். அடுத்து சிறிது சிறிதாக சேர்க்கப்படும் தண்ணீர் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும். அதிலும் குடிக்கும் தண்ணீர் வெந்நீராகவோ ஜீரக தண்ணீர் ஓமம் தண்ணீராகவோ இருப்பின் சீரான செரிமானம் நிச்சயம். யாருக்கு எந்த தண்ணீர்? சாப்பிடும் உணவுக்கேற்ப தண்ணீரை குடிக்கலாம். உஷ்ணமான உடல் என்றால் ஜீரக தண்ணீர், செரிமான பிரச்சனை, வயிற்று பிரச்சனை என்றால் ஓமம் தண்ணீர், எண்ணெய் பதார்த்தம் என்றால் வெந்நீர் என்று சாப்பாட்டின் நடுநடுவே 1 மடக்கு குடித்து கொண்டால் செரிமானம் நன்றாக இருக்கும். எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடும்போது இடையில் ஐஸ் வாட்டர் குடித்தால் அது செரிமானத்தை கெடுத்துவிடும். ஜீரண விதி: நம் வயிற்றை 4 பங்காக பிரித்து கொள்ளுங்கள். அதில் 2 பங்கு உணவுக்கும் 1 பங்கு தண்ணீருக்கும் 1 பங்கு காற்றுக்கும் விட வேண்டும். அப்பொழுதுதான் சரியான ஜீரணமாகும். எப்பொழுதுமே மிக எளிமையான ஒரு விதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று தோன்றும் பொழுது சாப்பாட்டை முடித்து கொள்ளுங்கள். செரிமானம் மிக நன்றாக இருக்கும். கிரெலின் என்ற ஹார்மோன் வயிறு நிரம்பி இருக்கும்போது சுரக்காது. வயிறு 3/4 பாகமாக இருக்கும்போது தான் அல்லது வயிறு காலியாக இருக்கும்போது மட்டும்தான் சுரக்கும். இந்த ஹார்மோன் ஒரு விழிப்புணர்வு தன்மையை ஏற்படுத்தும். பசியாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் அதிகம் சுரப்பதால் மூளையும் நன்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் ஒருபோதும் ஓவர்லோடாக சாப்பிடவே கூடாது. வயிறு புடைக்க சாப்பிட்டால் அது மூளையை மந்தமாக்கிவிடும். நலம் பயக்கும் உணவுகளை இனம் காண்பது எப்படி? உணர்வுகளை உற்சாகமாக படுத்தும் இதமான உணர்வுகள் என்று ஒரு வகை உண்டு. மூளை மந்தமாக இருக்கும்போது சிலருக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டால் சுறுசுறுப்பு ஆகும். சிலர் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது சாக்லேட் சாப்பிடுவார்கள். ஆனால் இவை எல்லாமே மனதை உற்சாகப்படுத்தும் உணவுகளாகவே இருக்குமே தவிர உடலுக்கு நலம் பயக்கும் உணவாக இருக்காது. உடலுக்கான கம்ஃபர்ட் ஃபுட் வகைகளை எப்படி தெரிந்து கொள்வது? சில உணவு வகைகளை சாப்பிடும்போது அதற்கு மேல் தண்ணீர் அருந்த வேண்டும் போல் தோன்றினால் அது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட் கிடையாது. சில உணவுகளை உண்ணும் போதே நெஞ்சில் எரிச்சல் தோணலாம். சில உணவுகளை சாப்பிட்டு முடித்த பிறகு வயிற்றில் எரிச்சல், வயிற்று உப்புசம் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு சரியான உணவு கிடையாது. எந்த உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த விதமான வயிற்று பிரச்சனையும் ஏற்படவில்லையோ அதுதான் உங்களுக்கான கம்ஃபர்ட் ஃபுட். உங்களுக்கான உணவை உங்களின் பசி தீர்மானிக்கட்டும். இந்த காலத்தில் அனைவருமே கவலைப்படும் இன்னொரு விஷயம் கலோரிகள். ஒரு ஐடி நிறுவன ஊழியர் ஒருவர் கேட்டார், டாக்டர், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன். எனக்கு உடல் உழைப்பு அவ்வளவாக இல்லை. அதனால் நான் தினமும் 1400 கலோரிகள் உணவு எடுத்துக்கிட்டால் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் தினமும் சாப்பிட்ட பிறகு எனக்கு பசிக்குது. அந்த பசியால் என்னால் எதிலுமே கவனம் செலுத்த முடியவில்லை என்றார். உங்களுக்கு தேவையான உணவை உங்கள் பசிதான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய வேறு யாரும் தீர்மானிக்கக்கூடாது. சிலருக்கு கல்லை கூட சிரிக்கும் அளவுக்கு பசி இருக்கும்.
சிலருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே அஜீரணமாகிவிடும். அதனால் எல்லோருக்கும் 1400 கலோரி 1500 கலோரி என்று அச்சிட்ட உணவு முறை பொருந்தி வராது. ஒருவரின் பசி மற்றும் செரிமான சக்தியை பொறுத்தே உணவு அமைய வேண்டும். உணவானது உடல் உழைப்புக்கு என்பது இரண்டாம் பட்சம், உங்கள் பசிக்கு என்பதுதான் முதல் பட்சமாக இருக்க வேண்டும். அறுசுவை தரும் சமச்சீரான ஊட்டச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து இவையெல்லாம் சமச்சீராக இருக்கும் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்களும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ரிஷிகளும் சொன்னது என்ன? 6 விதமான சுவைகளை தினசரி உங்கள் உணவில் சேர்த்து கொண்டால் அதுவே சமச்சீரான ஊட்டச்சத்தை தரும் என்பதுதான். சிலர் சொல்வார்கள், என் பையன் காரமே சாப்பிட மாட்டான் என்று. காரச்சுவையே சேர்க்காதவர்களின் வயிற்றில் பூச்சி நிறைய இருக்கும். அதிகமாக இனிப்பு மட்டுமே சாப்பிட்டு வளரும் குழந்தைகளுக்கு சளி, இரும்பல் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் வரும். குழந்தைகளுக்கு சமச்சீரான உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் தாய்மார்கள் 6 விதமான சுவைகளையும் உடைய உணவை கொடுத்தாலே போதும். நம் கலாச்சாரத்தில் விருந்தில் இலையில் பரிமாறும் உணவை பார்த்தாலே புரியும். ஓர் இனிப்பில் தொடங்கி புளிப்பு, காரம், துவர்ப்பு என எல்லா சுவைகளும் இடம்பெறும். 6 சுவைகளும் உணவில் இருந்தால் அதுவே சமச்சீரான உணவுதான். அதன் பிறகு நீங்கள் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்புச்சத்து பற்றி கவலைப்பட வேண்டாம். நன்றியுணர்வோடு சாப்பிடுங்கள். சாப்பிடும்போது எப்பொழுதுமே நன்றியுணர்வுடன் உண்ண வேண்டும். எப்பொழுதுமே இந்த சாப்பாடு தானா என்ற எண்ணம் கூடாது. பலருக்கு நல்ல ஜீரண சக்தி இருந்தும் அறுசுவை ஊட்டச்சத்து மிக்க உணவு இருந்தும் சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். வயிற்றில் வாயு கோளாறு என்பார்கள். காரணம், சாப்பிடும்போது ஏதாவது ஒரு குறைவுடனேயே சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு அந்த உணவு உடலில் ஒட்டவே ஒட்டாது.